வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நாம் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுடைய மூமெண்ட், அதாவது அதனுடைய மோஷன்ஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிளாசிக்கல்ஸ் மெக்கானிக்கல்ஸ் கான்செப்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் அப்படின்னா மரபு கொள்கை. அது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா நியூட்டன்ஸ் லா விதிப்படி நமக்கு வந்துச்சு. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு பொருளுமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய இயக்கம், அதாவது மோஷனுடைய நாம் நியூட்டன் விதியின் அடிப்படையில் அமைஞ்ச மரபு கொள்கை, அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்கல்ஸ் கான்செப்டை படி நாம் வந்து நன்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்காங்க. The motion of the object that we come across in our daily life we can be well described using classical mechanics, which is based on the Newton's law of motions. அதாவது நம்ம வந்து டெய்லி நம்ம லைஃப்பில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பொருளினுடைய இயக்கத்தை நம்ம வந்து நியூட்டன் விதியின் அடிப்படையில் அமைந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் பழைய காலத்துக்கு மரபு கொள்கைன்னு அர்த்தம். மரபு அப்படின்னா பழைய காலத்து கொள்கையின்படி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டோட அந்த பொருளினுடைய இயக்கம் மோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். In classical mechanics, the physical state of the particles defined by its position and momentum. இந்த கொள்கையின்படி, இந்த கான்செப்ட் படி ஒரு பார்ட்டிகிள்ஸோடைய பொசிஷன் மற்றும் மூமெண்டத்தை ஆகியவற்றை அந்த துகளினுடைய இயல்பு நிலையை வச்சு, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டுன்னு வரையறுக்கப்படுகிறது. அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து மாஸ் வந்து வெயிட்டாக இருக்குது. ஒரு பொருளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள், அந்த பொருளுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு பஸ்ஸு, ராக்கெட் வச்சுக்கிறோம். இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது, எங்கே நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு பஸ் இருக்குதுன்னா ஒரு பஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, எவ்வளோ ஸ்பீடில் நிற்கிது அப்படிங்கிறத அதனுடைய பொசிஷனையும் மூமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். எதை வச்சுன்னு கேட்டால் கிளாசிக்கல் கான்செப்ட், நியூட்டன் லா விதிப்படி அமைந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல் கான்செப்ட் படி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ், இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் மேக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ். மேக்ரோஸ்கோப் அப்படின்னா பெரிய உருவளவு உள்ள ஒரு பொருள், மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிளாசிக்கல் கான்செப்ட் படி நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது பொசிஷனையும் மூமெண்ட்டையும், அதாவது பொசிஷனாக அதனுடைய நிலை, மூமெண்ட் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோஸ்கோப் அப்படின்னா சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகளோட பொசிஷனையும் மூமெண்ட்டையும் நாம் வந்து இந்த கிளாசிக்கல் கான்செப்டை படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளுக்கு தான் அந்த பொருள் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத நம்ம சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய பொருள் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, எங்கே நிற்கிது அப்படிங்கிறத சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியும். If we know both these properties, we can predict the future state of the system based on the force acting on it using classical mechanics. இந்த ஒரு சிஸ்டத்தின் மீது, ஒரு அமைப்பின் மீது இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிஸ்டத்தின் மீது இருக்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், எது அந்த பொசிஷன் அண்ட் மூமெண்ட், அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தின் மீது செயல்படுடைய ஃபோர்ஸ், அந்த சிஸ்டத்தின் மீது செயல்படுடைய விசையின் அடிப்படையில் இந்த மரபு கொள்கையை பயன்படுத்தி அதனுடைய எதிர்காலத்தை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டின் மீது செயல்படக்கூடிய ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸு, ஒன்று பொசிஷன், ஒன்று மூமெண்ட்டு. அது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பொருளினுடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். However, according to Heisenberg uncertainty principle, ஆனால் ஹைசன்பர்க் அன்சர்டன் என்ன சொல்லியிருக்காரு,
ஒரு மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷனையும் மூமெண்ட்டும், பொசிஷன் அண்டு மூமெண்டத்தை நம்ம வந்து ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது. அதாவது ஒரு நுண்துகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷனையும் மூமெண்டத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக அப்சல்யூட்லி அக்யூரேட் பண்ண முடியாது அப்படின்றார். Heisenberg uncertainty principle, both these properties cannot be measured simultaneously with absolutely accuracy for the microscope particle such as an electron. இப்போ எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், புரோட்டான்ஸ், நியூட்ரான், இதுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியாத பொருள். இந்த கண்ணுக்கு தெரியாத பொருளினுடைய பொசிஷனையும் மூமெண்டத்தையும் நம்ம வந்து பொசிஷன் அண்ட் மூமெண்டத்தையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது, அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து கிளாசிக்கல் கான்செப்டை வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் வந்து மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து முக்கியத்துவமாக இல்லை அப்படின்னு. அப்போ இந்த மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷனையும் மூவ்மெண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எது பயன்படுது? ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஹைசன்பர்க்கின் நிலையில்லா கொள்கையின் கோட்பாடு தான் நமக்கு வந்து உதவுது. The classical mechanics does not consider dual nature of matter, which is significant for microscope particles. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல் கான்செப்ட் இப்போ வந்து ஒரு பருப்பொருளுடைய டூயல் நேச்சரை நம்ம கண்டுபிடிக்க உதவலை. ஆனால் மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ்க்குள்ள அந்த மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸோடைய டூயல் நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல் கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகலை. அது எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது நமக்கு வந்து யூஸ் ஆகுது. Heisenberg principle that dual nature of microscope particles, the new mechanics called quantum mechanics was developed. இந்த ஹைசன்பர்க்கினுடைய நிச்சயமற்ற கொள்கை அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து நுண்துகளுடைய ஈரல் தன்மையை நம்ம அடிப்படையாக கொண்டு ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்போம். ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் இதில் வந்து ஆன்சர் 3 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இதை பார்க்கலாம். எர்வின் ஸ்கார்டிஞ்சர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சரை எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு. ஸ்கார்டிஞ்சர் அப்படிங்கிறவர், எர்வின் ஸ்கார்டிஞ்சர் அப்படிங்கிறவர் எலக்ட்ரானுடைய நேச்சர், வேவ் நேச்சரை, இப்போ இது வந்து நியூக்ளியஸு, இது ஆர்பிட்டு, இந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான் அப்படி வந்து அலையலை சுற்றுது, இதுதான் வேவ் நேச்சர். இந்த ஸ்கார்டிஞ்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் அதனுடைய வேவ் நேச்சரை நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு பொருள் எக்ஸுங்கிற ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம்? dx/dt. எக்ஸுங்கிற ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட டைமில், ஒரு பர்டிகுலர் டைமில் இவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிடுச்சு. அப்போ dx/dt. இதே நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஸில் நம்ம சொன்னோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ∂x/t அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது பார்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். dx/dtன்னு போட்டோம்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ∂x/tன்னு போட்டோம்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ். These equations determine the change of the wave function in a space depending upon the field of the force in which the electrons move. இந்த எலக்ட்ரான் இயங்கக்கூடிய ஒரு இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் அதனுடைய ஃபேஸில் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்குது. அந்த எப்படி மூவ் ஆகிட்டுருக்குது, எலக்ட்ரான் இயங்கக்கூடிய அந்த விசையை அதனுடைய ஸ்பேஸில் வந்து புறவழியில் வந்து எப்படி வந்து அந்த வேவ் நேச்சர் மாறுது, இப்படி மாறுது. இப்போ
இப்படி போயிட்டு இப்படி போய் மாறுதில்ல, அந்த வேவ் நேச்சர். இப்படி அலையலையாக இப்போ ஒரு கல் எடுத்து ஒரு குளத்தில் போட்டிங்கன்னா எப்படி வரும், இப்படி அலையலையாக வரும்ல. அதேமாரி இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டலில் வேவ் நேச்சரில் அப்படி அலையலையாக போயிட்டுருக்குது. அதை பொறுத்து எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நாம் வந்து இந்த சமன்பாடு வந்து தீர்மானிக்குது. அது ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் சமன்பாடு தீர்மானிக்குது. இந்த ஈக்குவேஷன் இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன். அதாவது நேரத்தை பொறுத்து அமையாத ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன், டைமை பொறுத்து அமையாத ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டினை இப்படி கேட்கலாம், இந்த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் தான். இது நேரத்தை பொறுத்து இருக்காது. அப்போ எக்ஸுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. அது வந்து dx/dt சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து டைம் பொறுத்து இருக்காது. இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனில் டைம் அப்படிங்கிறத வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் இந்த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா. ஹச் கேப் சை இப்படி போடணும், சை ஈக்குவல் டு இ சை. அப்போ ஹச் கேப் அப்படின்னா என்ன, சைன்னா என்ன? ஹச் கேப் அப்படின்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இது அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, வேவ் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், இதான் சொன்னேன் நான். இதான் வந்து இப்படி அலையாக போகுதில்ல, இதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஹச் கேப் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 × 3. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 + 3. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு செயலியம், அதாவது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாமில்டோனியன் செயலியாக செயல்படுது. செயலின்னு இந்த இடத்துல நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு செயலி. அதேமாதிரி இந்த ப்ளஸ் போட்டோம்னா ப்ளஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு செயலி. ஓகே, இது ஒரு துகளினுடைய அச்சு சார்பாகும். இது வேவ் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சைங்கிறது என்ன கேட்டால் ஒரு துகளினுடைய. இப்போ வந்து ஒரு இது எக்ஸ்ஆக்ஸ் ஒய்ஆக்ஸ், இது ஜெட் ஆக்ஸ். இது ஒரு பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் சுற்றி இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து இது ஆப்ஸுது. இப்போ இது எக்ஸு, ஒய்யு, இது ஜெட். இதில் வந்து இந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. அப்போ இது வேவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த அலையிலேயே போகிறது வேவ் ஃபங்க்ஷன். இந்த வேவ் ஃபங்க்ஷன் எதில் வந்து எந்த அச்சு மையமாக வச்சு நம்ம சுற்றுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு துகளி நிலையச்சு. இது ஒரு பார்ட்டிகிள்ஸோடைய பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்டட்ஸ் ஆக்சஸ். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன்ஸை என்னென்ன ஆக்சஸ் வச்சு பிடிச்சிருது, எக்ஸ் ஒய் ஜெட்டு. அப்போ எக்ஸு ஒய் அண்டு ஜெட்டு. ஓகே, இதில் இ இஸ் த எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். ஈங்கிற என்னது இந்த ஃபார்முலாவில் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் என்னது, ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு கைனட்டிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, ரெண்டும் சேர்ந்தது தான் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இ ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இந்த ஹாமில்டோனியன் இந்த வந்து ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனில் ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹச் கேப்போட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஹச் கேப்போட வேல்யூ என்னது, -h² 8/² m dou²/dou(x²) ப்ளஸ் dou²/dou(y²) ப்ளஸ் dou²/dou(z²) ப்ராக்கெட் ப்ளஸ் v செட் ப்ராக்கெட். இதுதான் வந்து ஹச் கேப்போட வேல்யூ. இந்த ஹச் கேப்போட வேல்யூ கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை. இந்த இடத்துல
இந்த ஹச் கேப் வேல்யூ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? we can write என்ன பண்ணலாம்? அப்போ ஹச் கேப் psi ஈக்குவல் டு இ psi அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹச் கேப்போட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஈயோட வேல்யூ, இந்த சையோட வேல்யூ இந்த ஹச் கேப்பில் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம். இப்போ இந்த சை உள்ள நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ செட் ஸ்கொயர். இந்த விலையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வி இருக்குது, அந்த விலையும் நம்ம என்ன பண்ணணும்? சையை நம்ம மல்டிப்ளை. அப்போ வி சை ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இதுக்கு என்ன இருக்குது? இ சைன்னு இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு சைடுமே நம்ம மல்டிப்ளை, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சைடுமே இந்த சைடுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயரால் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோசரம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து இந்த சைட்லேயுமே மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர், அதேமாதிரி இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸு 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம், இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இதோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இதுவும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணல, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம இதுவும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இந்த இடத்துல நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகிடும். இந்த இடத்துல நம்ம இது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். மீதி இது மட்டும்தான் இருக்கும். பட் டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் சை பை டோ செட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் வி சை அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இ சை இன்ட்டு மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச்ன்னு இருக்கும். அது ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வரும் பொழுது அதுவும் மைனஸ் உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0 மாறிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு வி சை அப்படின்னு இருக்கும். நம்ம உள்ளே கொண்டு வர இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ண உள்ளே கொண்டு வரோம்ல, அது என்ன இருக்குது அப்படின்னா 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இ சை ஈக்குவல் டு 0ன்னு மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம காமனாக என்ன இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இருக்குது. இதில் காமனாக இருக்குது. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதில் ப்ளஸ் குறி முன்னாடி போட்டு இதை காமனாக எடுத்துக்கணும். காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர். அதை எடுத்து 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர்னு உள்ள போகுது. அப்போ இந்த இடத்துல மீதி இருக்கும் வி சை, இங்கே இருக்கும் இ சைன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை நம்ம ப்ளஸ் இது மைனஸ் வி ப்ளஸ் இ சை அப்படின்னு நம்ம எழுதிக்கும். அப்போ இந்த காமனாக இருக்கிறது என்ன பண்ணி காமனாகிறது வெளியே எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் குறிங்க போட்டுக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இ மைனஸு வி ப்ராக்கெட் சை. அப்போ இந்த இதில் என்ன இருக்கும்? வி சை இ சை அப்படின்னு. அதில் எது மைனஸு? ஃபஸ்ட்டு வந்து வி சைங்கிறது மைனஸு ப்ளஸ் இ சைங்கிறது ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே காமனாகிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து காமனாகிறது வெளியே எடுத்துக்க, சை வெளியே எடுத்துக்க கூட மீது என்ன இருக்கும்? இங்கிறது ப்ளஸ்ஸு, விங்கிறது மைனஸ். அப்போ இது என்ன இருக்கும்? இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் தி போத் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன், த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஈக்குவேஷன்ஸில் இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸில் இந்த ஹாமில்டோனியனுக்கு ஆப்ரேட்டர் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஹச் கேப்போட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படி கிடைக்கும். இந்த சையை உள்ளுக்குள்ளே எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம். மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயரை ரெண்டு சைடுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சைடையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ண இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும்.
இதுதான் நான் the time independent Schrödinger equations. The above the Schrödinger wave equation does not containing time as variable and is returned to a time independent Schrödinger wave equation. இந்த ஈக்குவேஷன் வந்து நேரத்தை பொறுத்து அமையாத ஒரு ஈக்குவேஷன். அதனால் இது என்ன கேட்டால் the time independent Schrödinger equations. This equation can be solved only for the sudden value of the E. இந்த சமன்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில ஈயோட எனர்ஜிக்கு மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். திஸ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ் ஒன்லி ஃபார் த சடன் வேல்யூ ஆஃப் இ த டோட்டல் எனர்ஜி. மொத்த ஆற்றலின் ஒரு மொத்த ஆற்றல் தான் டோட்டல் எனர்ஜியில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜிக்கு மட்டும்தான் இந்த சமன்பாடு தீர்வு காண அமையும். ஓகே, த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் குவான்டைஸ். இப்போ வந்து இது ஒரு ஆர்ப், இது ஒரு ஆட்டம். இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்குது. இந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இந்த ஆர்பிட்டால் ஒரு எனர்ஜி இதுக்காக இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸுக்கும் ஒரு எனர்ஜி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அப்போ குவான்டைஸ் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா En -1312.8 by n square z ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம வந்து தெரியும் நமக்கு. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். என்ன சொன்னீங்கன்னா En -1312.8 z ஸ்கொயர் by n ஸ்கொயர். இந்த இதில் என்னங்கிறது என்னன்னு கேட்டால் ஆர்பிட். இப்போ 1ன்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம், 1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதே தான் கிடைக்கும். அப்போ இவ்வளோ தான். இதில் 2ன்னு கொடுத்தோம்னா 2 மேலே பவரில் 2 இருக்குது, அப்போ 4. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேலை கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு குவான்டைஸ் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐகன் வேல்யூ அப்படின்னா என்ன? த பர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி வேல்யூ இஸ் கால்டு ஐகன் வேல்யூ. அதாவது இது ஒரு ஆட்டம்ஸ், இந்த ஆட்டத்துடைய ஆர்பிட்டல் ஆட்டம்ஸ் இருக்குது. இதில் ஒரு அனுமதிக்கப்பட்ட மொத்த ஆற்றலுடைய மதிப்புகள். அப்போ இதில் வந்து எவ்வளவு ஆற்றல் இருக்குது, இந்த ஆர்பிட்டால்ஸில் எவ்வளவு எனர்ஜி இருக்குது, அதுதான் எனக்கு கேட்டால் இந்த பர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி வேல்யூ இஸ் கால்ட் ஐகன் வேல்யூ. இதான் எனக்கு கேட்டால் ஐகன் வேல்யூ அப்படின்னு கேட்பான். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் கேட்பான் ஐகன் வேல்யூ. அப்போ இந்த ஆர்பிட்டால்ஸில் எவ்வளவு டோட்டல் எனர்ஜி இருக்குது, பர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி, இந்த ஆர்பிட்டால்ஸில் எவ்வளவு டோட்டல் எனர்ஜி இருக்குது, இந்த ஆர்பிட்டாலில் எவ்வளோ டோட்டல் எனர்ஜி, இதான் வந்து ஐகன் வேல்யூ அண்ட் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் ஒரு அலை சார்புக்கு சமம். அப்போ வந்து இந்த ஆர்பிட்டால்ஸில் வந்து இப்படி அலையாக சுற்றுதில்ல, அது வந்து அதனுடைய இந்த இதில் இருக்கிற எலக்ட்ரானுடைய டோட்டல் எனர்ஜி வந்து எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் இதில் எவ்வளவு வந்து வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சமம். இதில் இருக்கிற எனர்ஜி வந்து எதுக்கு சமம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனுக்கு சமம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்படி அலையாக போகுதில்ல, அதுக்கு சமம் அப்படின்னு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இஸ் ரெப்ரசன்டேட்டட் அட்டாமிக் ஆர்பிட்டால். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அட்டாமிக் ஆர்பிட்டால். இது வந்து அலையாக போகிறதில்ல, இதை வச்சு நம்ம வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால். இப்போ ஒரே ஒரு அலை மட்டும் இருந்துச்சுன்னா 1s, 2 அலை இருந்துச்சுன்னா 2s. அப்போ இதான் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால். நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம், நம்ம 1s, 2s, 2p, 3s, 3p அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ அலை ஏற்படுது அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷன் ஏற்படுதோ அதை வச்சு நம்ம என்ன அட்டாமிக் ஆர்பிட்டால். அப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறோம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சைங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். என்ன அப்படின்னு கேட்டால், த மெயின் ஃபியூச்சர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். அது ஒரு அணுவினுடைய குவாண்டம் மெக்கானிக்கல்ஸ் முக்கியமான ஒரு கூறுகள் என்னென்ன அப்படின்னா, மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம் இஸ் குவான்டைஸ். ஒரு அணுவினுடைய ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஆற்றல் வந்து எனர்ஜி வந்து குவான்டைஸ். இப்போ இதுதான் போட்டு காமிச்சேன். இது நியூக்ளியஸு, ஒரு ஆட்டம். இந்த ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? En = -1312.8 Z²/n² kilojoules mole -1 இந்த ஃபார்முலா வச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல n = 1ன்னு கொடுத்தோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டாவது ஆர்பிட்டு n = 2ன்னு அப்ளை பண்ணோம்னா 2 × 2² 4 கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் என்ன பண்ண ஒரு எனர்ஜி இருக்குது. அது வந்து வரையறுக்கப்பட்ட மதிப்பு, குவான்டைஸ்டு மதிப்பு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து வரையறுக்கப்பட்ட மதிப்பு நமக்கு கிடைச்சா, இப்போ குவான்டைஸ்டு எலக்ட்ரான்ஸோடைய ஆற்றல் மட்டம் கிடைச்சா, இப்போ வந்து ஒரு இதில் இதுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சி, இதுக்கு எனர்ஜி கிடச்சி. இது எப்படி கிடச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய இந்த ஆர்பிட்டால்ஸில் இதனுடைய வேவ் நேச்சரை பொறுத்து தான் இதுக்கு மதிப்பு கிடச்சி. ஒரே ஒரு வேவ் நேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பெண், 2 வேவ் நேச்சர் இருந்தால் மதிப்பெண், 3 வேவ் நேச்சர் இருந்துச்சு. அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1 2 3, இப்போ 3 வேவ் நேச்சர் இருக்குது. இப்படி வந்து 1 2 3, இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸில் இப்படி 3 வேவ் நேச்சர் இருக்குது. அப்போ அந்த வேவ் நேச்சரை பொறுத்து தான் அதனுடைய எலக்ட்ரானுடைய எனர்ஜி கிடைக்கிது அது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைரக்ட்லி ரிசல்ட் இதனுடைய இந்த குவான்டைஸ்டு எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜி லெவல்ஸ் டைரக்ட் ரிசல்ட் ஃபார் வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானுடைய அலைப்பண்பை பொறுத்து தான் அதனுடைய எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு மதிப்பு கிடைக்கிது. The solution of Schrödinger wave equation will give allowed the energy level orbit. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது ஒரு அலைசார். இந்த ஸ்காடிஞ்சர் அலைசார் பற்றின தீர்வு அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டம். அப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஆற்றல் மட்டம் கிடைக்கும், ஒரு ஆர்பிட்ஸ் கிடைக்குது. இது வந்து ஆர்பிட்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஒன் பாயிண்ட், according to Heisenberg uncertainty principle. Uncertainty principle என்ன? It is impossible to measure the both position and microscope particles. Position and movement of microscope particles it determines accuracy. அது என்ன பண்ண அப்படின்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷன் அண்டு மூமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மூமெண்ட்டையும் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட் வித் அப்சல்யூட்லி அக்யூரசி. அது கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் வந்து பொசிஷனையும் மூமெண்ட்டையும் நம்ம அக்யூரேட்டாக வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, அப்சல்யூட்லி அக்யூரசி. as consequence the quantum mechanics introduce the concept of orbital. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இதன் விளைவாக ஆர்பிட்டால் கொள்கையின் குவாண்டம் இக்கல் என்பது இந்த கான்செப்ட் படி தான் என்ன பண்ணோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் உருவாக்கி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஆர்பிட்டால் அப்படிங்கிற உருவாக்கணுச்சு. குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்ட் படி நமக்கு வந்து ஆர்பிட்டால் உருவானுச்சு. ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பான். டிஃபைன் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு. The orbital is a 3-dimensional space in which the probability of finding electrons is a maximum. இப்போ வந்து இது வந்து ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு ஆர்பிட்டால். இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரானோடைய டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் மேக்ஸிமம். இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரானோடைய டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல ஆர்பிட்டால்ஸ் வருது. ஓகே, அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ரெகுலராக ரவுண்ட் பண்ணுற பார்த்து இந்த இடத்துல எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த என்ன பண்ண அப்படின்னா அது ஆர்பிட்டு. சப்போஸ் அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானோட டென்சிட்டி, அதுக்கு அடுத்தது இங்கே எலக்ட்ரானிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் ஆர்பிட்டு. அப்போ இந்த இடத்துல ஒயிட் கலராக இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒயிட் கலர். அப்போ இந்த இடத்துல ஒயிட் கலராக இருக்கிற இடத்துல எலக்ட்ரானோடைய டென்சிட்டி 0 அப்படிங்கும்போது அதுக்கு பேர் என்ன பேருன்னா நோட். அப்போ எலக்ட்ரானோடைய டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகிடும். இப்போ சப்போஸ் இது நியூக்ளியஸ்,
இந்த இடத்துல எலக்ட்ரானோடைய டென்சிட்டி அதிகம். இந்த நியூக்ளியஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எலக்ட்ரான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இது ஒரு ஆர்பிட். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எலக்ட்ரானிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இது வந்து இன்னொரு ஆர்பிட். இது 1s ஆர்பிட், இது 2s ஆர்பிட். இப்போ அதுக்கடுத்து இந்த இடத்துல எலக்ட்ரானிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அது 3s. ஓகேவா? சப்போஸ் இந்த கேப்பில் வந்து இந்த 1s 2s 3s கடையில் கேப்பில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அங்கெல்லாம் எலக்ட்ரான் இல்லை. அப்போ இல்லாததுக்கு பேர் என்ன பேருனா எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான் அடர்த்தி 0. அதுக்கு பேர் என்ன பேருனா நோட்டுனா அந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி 0வாக இருக்குது. The solution of Schrödinger wave equations for allowed energy of an atom give the wave function psi. அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புக்கான ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாடு தீர்வானது அலை சார்பு குறித்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஆட்டம்ஸ், இது தான் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது எக்ஸு ஒய், இது ஜெட்டுன்னு முன்னாடி போடுறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணாருன்னா, இதில் அந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து இப்படியே அனுமதிக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நம்ம என்ன சொன்னோம், இதுதான் ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டால் நம்ம என்ன சொன்னோம், சை அப்படின்னு சொன்னோம். அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்பிட்டால் குறிப்பிட்டு இதை அலை சார்பு சைன்னு நம்ம சொன்னோம். வேவ் ஃபங்க்ஷன் சைன்னு சொல்கிறோம். இது நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால் தான் சொல்லலாம். ஓகே. In which refers to atomic orbital, the wave nature of electron is present in orbital can be well defined as the wave function psi. அப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். The wave function psi is itself has a no physical meaning. இதுக்கு இந்த psi அப்படிங்கிறதுக்கு ஒரு எத்தகைய ஒரு ஃபிசிக்கல் மீனிங்குமே இல்லை. However, the probability of finding the electron is a small volume dx and dy and dz around the point x and yz is proportional to the modulus psi and xy squared modulus squared. dx, dy and dz modulus psi and xyz modulus squared is known as the probability density is always the positive. இப்போ வந்து ஒரு psi அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், இதான் ஒரு நியூக்ளியஸ் எக்ஸு ஒய் இசட், இதில் தான் எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டு இருக்குது. இதுதான் சைன்னு சொன்னால் ஆர்பிட்டால். இந்த சையை எதை பொறுத்து சுற்றிட்டு இருக்குது, எக்ஸு ஒய் அண்டு ஜெட்டு மாடலஸ் ஸ்கொயர். இது ஒரு ஸ்மால் வால்யூம், இது ஸ்மால் வால்யூமாக எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்மால் வால்யூமில் நம்ம எடுத்துக்கிறோம் டிஎக்ஸு டிஒய் டிஇசட். இதில் எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்னா நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த XY புள்ளியை சுற்றி அமைந்துள்ள ஒரு சிறிய கன அளவு, இந்த எக்ஸு ஒய்யு இதை சுற்றி அமைந்துள்ள ஒரு சிறிய கன அளவு, ஸ்மால் வால்யூமை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து எலக்ட்ரானை நம்ம காண்பதற்கான நிகழ்தகவு, இதில் வந்து இந்த ஒரு வால்யூமில் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு ஒரு நிகழ்தகவு தான் என்ன கேட்டால் மாடுலைஸ் சை ப்ராக்கெட் x, y, z மாடுலஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ dx அண்ட் dy dz வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், dx dy அண்ட் dz டைரக்ட்லி ப்ரொபோஷனல் the modulus psi x, y, z modulus ஸ்கொயர். இதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், நிகழ்தகவு எலக்ட்ரானோடைய டென்சிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது. மாடலஸ் ஐ XYZ மாடலஸ் ஸ்கொயர் என்பது நிகழ்தகவு அடர்த்தி என குறிப்பிட்டது. இது எப்போதுமே பாசிட்டிவ் மதிப்பில் தான் இருக்கும். இந்த இடத்துல எப்போதுமே பாசிட்டிவ் மதிப்பு. அதுதான் என்ன பண்ண அப்படிங்கன்னா, இந்த இடத்துல தான் எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணோன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது, இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டும் என்ன பண்ண அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டுருக்காங்க. இந்த முக்கியமான கொஸ்டின் இது வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். The electron in an atom can be characterized by the set of four quantum numbers. ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் சொல்லலாம். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரானை நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு நம்ம தொகுப்புன்னு சொல்லலாம்.
ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு 4 குவாண்டம் நம்பர்ஸ் சொல்லலாம். அது என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதை என்னன்னு சொல்லுவோம். அசிமித்தல் குவாண்டம் நம்பர் எல், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் எம், அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்னொன்று வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இன்னொன்று ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பரை வந்து எஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. என்னென்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என், அசிமித்தல் குவாண்டம் நம்பர் எல், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் எம், இன்னொன்று கேட்டால் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் when Schrödinger equation is solved for the wave function psi, என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த அலைசார்பு சைக்கு ஸ்காடிஞ்சர் சமன்பாடு தீர்வு காணும்போது பெறப்படும் தீர்வானது முதல் 3 கோணங்களை மட்டும் இருக்கும். ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து இந்த கோணம் நமக்கு சால்வ் பண்ணும்போது என், எல், எம் இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதாவது அலைசார்பு சைக்கு ஸ்காடிஞ்சர் சமன்பாட்டு மூலம் தீர்வு காணும்போது பெறப்படும் சால்வ் எது கேட்டால் என், எல், எம். The fourth quantum number arises due to the spinning of electron about its own axis. இந்த ஃபோர்த் ஒன்று இந்த குவாண்டம் நம்பர் என்ன பண்ண அப்படின்னா எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த நியூக்ளியஸும் சுற்றுது எலக்ட்ரான்ஸ். அது இல்லாமல் எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்கும். இந்த நியூக்ளியஸு எலக்ட்ரான் சுற்றுது. அது இல்லாமல் எலக்ட்ரான் வந்து அதன் ஓன் ஆக்சஸையே வச்சு தன்னைத்தானே சுற்றிக்குது. அதனால் என்ன பண்ண அப்படின்னு முடியுதுன்னா இந்த காரணமாக வந்து 4வது குவாண்டம் என்னானது எலக்ட்ரானை தடுத்து வச்சு காரணமாக அமைகிறது. எனவே இது மரபை ஒரு தனக்குத்தானே சுற்றுவது வந்து சரியான கான்செப்ட் இல்லை. என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான் வந்து தனக்குத்தானே சுற்றுறதுனால இந்த கிளாசிக்கல் கான்செப்டை படி வந்து இந்த 4th கான்செப்ட் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. However, the classical picture of the species spinning around themselves are incorrect. அப்போ வந்து ஒரு சைக்கு நம்ம வந்து 4 குவாண்டம் நம்பர்ஸில் 3 குவாண்டம் நம்பர்ஸ் என், எல், எம் இதை 3 மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸையும் சுற்றுது, அதனுடைய எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் நம்ம வந்து இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக முடியாது. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் என்ன அர்த்தம்னா this quantum number represented the energy level in which electron revolve around the nucleus. அதாவது அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுழன்று வரும் ஆற்றல் மட்டும். இப்போ வந்து இது நியூக்ளியஸ், எலக்ட்ரான் இங்கே இருக்குதுன்னா இதை சுற்றி வருது. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து அதனுடைய ஆர்பிட்டால்ஸில் அரவுண்ட் ஆகிட்டு வருது. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் டொனேட்டட் பை த n. எலக்ட்ரான் அதுக்கடுத்து இந்த ஆர்பிட்டால் சுற்றுச்சுன்னா இது n=1, இந்த ஆர்பிட்டால் சுற்றுச்சுன்னா n=2, இந்த வந்து எலக்ட்ரான் இங்கே சுற்றுச்சுன்னா n=3. அப்போ என்னங்கிறது எனக்கு நான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் இது முதன்மை ஆற்றல் மட்டம், 2வது ஆற்றல் மட்டம், 3வது ஆற்றல் மட்டம், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், அதாவது n=1, 2, 3 அப்படின்னு. இந்த n கேன் ஹாவ் த வேல்யூ, என்னோட வேல்யூ வந்து 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். n=1 த ரெப்ரசன்டேட்டிவ் கே செல். இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து n=1ன்னு வச்சுக்க. அப்போ இது என்ன செல்லு? கே செல். n=2 அப்போ இது என்ன செல்லு? எல் செல்லு. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, n=1னா கே செல், n=2னா எல் செல், n=3, 4, 5 அப்போ M, N, O செல் இப்படி வந்து ரெப்ரசன்டேட் பண்ணியிருப்பாங்க ரெஸ்பெக்ட்லி.
அப்போ என்னோட வேல்யூ 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். n = 1னா k, n = 2னா l, n = 3னா m, 4னா n, 5னா o, இப்படி போயிட்டே இருக்கும். The maximum number of electrons that can be accommodated in a given cell 2n². ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்கமடேட் இன் கிவன் செல். இந்த செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால், இது இந்த செல், இந்த கே செல்லில் இப்போ சப்போஸ் இந்த கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஆர்பிட்டலில் இதான் வந்து n = 1னா இதுதான் கே செல். அப்போ இந்த ஃபார்முலா என்னென்னு கேட்டால் 2n². என்னோடய வேல்யூ என்னது 1. அப்போ 2 × 1² எவ்வளவு, இப்போ 2 × 1 தான் வரும். அப்போ எவ்வளவு 2. அப்போ இந்த ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸு 2 இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த செல்லில், ரெண்டாவது செல்லில் KL, இந்த எல் செல்லில் n = 2. இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2n² ஃபார்முலாவில் 2 × 2². அப்போ 2 × 4 அப்படிங்கும்போது 2 × 4 எவ்வளவு 8. அப்போ இதில் எவ்வளோ, இந்த ரெண்டாவது ஆர்பிட்டலில் 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கே செல்லில் 2, எல் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ தேர்ட் செல் அப்படி இதேமாரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது 3ன்னு கொடுக்கும்போது எவ்வளோ இருக்கும், 18 எலக்ட்ரான்ஸ். எப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுலையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். The n give the energy of the electrons. இப்போ வந்து ஒரு செல்லில் இருக்கிற எனர்ஜி வந்து முன்னாடி சொன்னேன், இது ஆர்பிட், இந்த செல்லில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரானிக் எனர்ஜி எவ்வளோ. அப்போ இந்த இதில் n² அப்படின்னு கொடுத்தோம்னா 1² கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், அப்போ அதே தான் கிடைக்கும். 2² கொடுத்தோம்னா 2 × 2 4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இதுக்கு எனர்ஜி எவ்வளவு. அப்போ ஒவ்வொரு செல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. நான் முன்னாடி எழுதி காமிச்சேன். and the distance the electron from the nucleus. அப்போ நியூக்ளியஸ்க்கும் அந்த இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த நியூக்ளியஸு இந்த ஆர்பிட்டால்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ nth ஆர்பிட்டாலோடைய ரேடியஸ் ஆர் 0.529 n²/z ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் வந்து அதோட டிஸ்டன்ஸ், ரேடியஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் முழுசு 3 பாயிண்ட் முடிச்சு, எத்தனை பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட் அப்படியே எழுதிடுங்க. அதுக்கடுத்தது இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னு, குவாண்டம் நம்பர் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்ல, அந்த குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னு கேட்பான். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும், இந்த பின்னாடி இருக்கும். இது வரைக்கும் எழுதணும் குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அசிமித்தல் குவாண்டம் நம்பர். அசிமித்தல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா கோண உந்த குவாண்டம் எண். இது நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சப்சிடரி குவாண்டம் நம்பர்ஸ் தான் சொல்லலாம். இது நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா எல் அப்படிங்கிற சிம்பிளாக டினோட் பண்ணலாம். டினோட்டட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் எல் அண்ட் கேன் டேக் integrals value from 0 to n minus 1. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 to n minus 1 அந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கும். the value from 0 to n minus 1 என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இதோட வேல்யூ எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதனுடைய வேறு n இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த இடத்துல என்னங்கிறது என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ எல் வந்து என்ன பண்ணுவோம், எல் எழுத கொடுத்துருவோம். 0 முதல் 0ல் ஸ்டார்ட் ஆகி வந்து n minus 1 n minus l அப்படிங்கிறத அந்த வழியாக வந்து மதிப்பில் பெற்றிருக்கும். என்னங்கிறது என்னங்கன்னா இதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது. எல்லோடைய ஈச் எல் வேல்யூ ரிப்ரசன்டேட்டட் சப்செல். எல்லுங்கிறது சப்செல் அப்படின்ட்டு.
எல் வேல்யூ நமக்கு கிடச்சுன்னா என்ன ஒன்று சொல்லலாம் ஈஸியாக. எல் வேல்யூ தெரிஞ்சுன்னா அது என்ன சப்செல் அப்படின்னா எல் ஈக்குவல் டு 0, எல்லோடைய 1 வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அது எஸ் சப்செல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நியூக்ளியஸு, இது கே செல்லு. இந்த கே செல்லில் சப்செல் என்ன இருக்குது அப்படின்னா எஸ் சப்செல் இருக்குது. ஏன்னா எல் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு வேல்யூ 0 இருந்துச்சுன்னா இது என்ன சப்செல்? எஸ் சப்செல். எல் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது என்ன சப்செல் அப்படின்னா பி. எல் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அது என்ன சப்செல்னா டி. அப்போ எல் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா அது எஃப் சப்செல். அப்போ இந்த எல் வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சப்செல் கண்டுபிடிக்கலாம். சப்செல் எது? எஸ், பி, டி, எஃப். இது ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்கமடேட் இன் எ கிவன் சப்செல். இந்த சப்செல்லில் ஒவ்வொரு சப்செல்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அப்படி கண்டுபிடிக்குது. இதுதான் வந்து ஃபார்முலா. 2 × 2L 2 × 2L + 1 இந்த ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 × 2L + 1. எல்லோட வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன கிடைக்கும்? அப்ளை பண்ணி பாருங்கள். L = 1 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? L = 2 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணேன்? சப்செல்லில் ஒவ்வொரு சப்செல்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் தேர்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு. It is used to calculate the orbital angular momentum is using the expression angular momentum. Angular movement கண்டுபிடிக்க இப்போ வந்து ஒரு the orbitals இதோடைய angular momentum கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √L × L + 1 h/2π அப்படிங்கிற மதிப்பு ஆங்குலர் மூமெண்டம் அதன் கோணம் இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குவாண்டம் என்ன சம்பான்னு பயன்படுகிறது. இந்த ஆர்பிட்டல் கோண உந்தம் ஆங்குலர் மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இதுதான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு அப்படிங்கன்னா அதனுடைய லெட்டர்ஸ் வந்து ML அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இதனுடைய இன்டெக்ரல்ஸ் வேல்யூ என்னது? ரேஞ்ச் எதுலேருந்து எதுக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா -L to 0 வந்துட்டு அப்புறம் +L வரும். எதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டால் -1 to 0 வழியாக வந்து அப்புறம் ப்ளஸ் இந்த வேல்யூக்குள்ளே வரும். இப்போ -L to +Lக்குள்ளே வந்து 0 -L வந்து அப்புறம் 0 வந்து அப்புறம் ப்ளஸ் இப்படி வேல்யூக்கு போகும். மைனஸ் வந்து 0 வந்து ப்ளஸ்க்கு போகும். இப்போ L = 1 அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 2L + 1 ஃபார்முலா 2L + 1 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் L = நம்ம 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 2 × 0 + 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 0. இப்போ மதிப்பு ஒன்று கிடைக்காது. அதுக்கடுத்தது இப்போ இதே ஃபார்முலாவில் 2L + 1 L = 1ன்னு கொடுத்தீங்கன்னா 2 × 1 + 1 = 3ன்னு கிடைக்கும். 3 அப்படிங்கும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? எல் வேல்யூ எப்படி வந்து போகும்? 3 மதிப்பு கிடச்சிருக்கு. 3 மதிப்பு நம்ம எப்படின்னு கேட்டால் -1 0 + 1 அப்போ 3 மதிப்பு. அப்போ L = 1ன்னு நம்ம அப்ளை பண்ணும் பொழுது இந்த ஃபார்முலா 3 மதிப்பு கிடைக்குது. 3 அப்படிங்கிறது நம்ம வந்து L மதிப்பு கண்டுபிடிக்கும்போது எப்படி போகும்? -1 0 + 1 அப்போ வந்து இப்படி நமக்கு மதிப்பு கிடைக்கும். அதுதான் வந்து இருக்கு. The different value of m for a given L value, the different value m for a given L value represents different orientation of the orbital in space. m value டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஓரியன்டேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ m வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய திசை நம்ம கண்டுபிடிக்கலாம். m வேல்யூ வந்து பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணால் அதனோட ஓரியன்டேஷன் எந்த திசையில் இருக்குது
அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஒரு எல் மதிப்புக்குரிய எம்மின் வெவ்வேறு மதிப்புகள் முப்பரிமாண வெளியில் வந்து அதன் ஆர்பிட்டல் திசை அமைப்பு குறிக்குது. அப்போ எம் வேல்யூ தான் என்ன பண்ணோம்னா அதனுடைய திசை அமைப்பு நமக்கு குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜீமன் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் இந்த Zeeman effect is splitting a spectrum line in a magnetic field that provide the experimental justification this quantum number. இந்த குவாண்டம் எண் ஆய்வுக்கு அடிப்படையில் நியாயப்படுத்தல காந்தப்புலத்தில் நிறமாலைகள் வரைக்கும் பெரிய விளைவு சீமன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது ஒரு மேக்னெட்டிக், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் நாம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் லைன் வைக்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரம் லைன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு போகிறது தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. இந்த லைன் உபயோகிக்கணும்னா இந்த லைன் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் ஒரு ஸ்பெக்ட்ரம் லைன் வச்சோம்னா அந்த ஸ்பெக்ட்ரம் லைன் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டிங் ஆகி போச்சுன்னா அந்த எஃபெக்ட் பேர் சீமன் எஃபெக்ட்டு. அப்போ இது நம்ம இது சீமன் எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. The magnitude of angular momentum is determined with the quantum number L. While it is the direction, it is given the magnetic numbers. The quantum number L ஆனது கோண உந்தத்தின் எண் மதிப்பினை தரும் நிலையில் காந்த கோண எண் எல் மதிப்பு திசை தரும். இந்த ஆங்குலர் மூமெண்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆங்குலர் மூமெண்டத்தை கொடுக்குதுன்னா இந்த குவாண்டம் நம்பர் எல் அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுக்குது. குவாண்டம் நம்பர் எல் ஆனது கோண உந்த மதிப்பினை தருது. எல் அப்படிங்கிறது வந்து ஆங்குலர் மூமெண்டத்தை தருதுன்னா இந்த எம்எல்ங்கிறது வந்து எதை கொடுக்குதுன்னா டைரக்ஷனை கொடுக்குது. எல்லுங்கிறது ஆங்குலர் மூமெண்டத்தை கொடுக்குதுன்னா எம்எல்ங்கிறது வந்து அந்த டைரக்ஷனை கொடுக்குது. நல்லா இருந்தால் 4 பாயிண்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த குவாண்டம் நம்பர் எல்லுங்கிறது எதை வந்து கொடுக்குது ஆங்குலர் மூமெண்டத்தை கண்டுபிடிக்க உதவுது. எம்எல்ங்கிறது எதை உதவுதுன்னா அந்த ஆர்பிட்டலோட டைரக்ஷனை குறிக்க பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானோடைய ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எம்எஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆக்சஸ் அந்த நியூக்ளியஸை சுற்றுது. அது இல்லாமல் என்ன பண்ண தன்னைத்தானே சுற்றிக்குது. இந்த நியூக்ளியஸும் சுற்றுது, அதனுடைய எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது. அப்படி சுற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ரைட் திஸ் எலக்ட்ரான்ஸ் ஸ்பின் அபவுட் ஓன் ஆக்சஸ் த கிளாக் வைஸ் டைரக்ஷன் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். அந்த எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது. எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது, அதனுடைய நியூக்ளியஸும் சுற்றுது. ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுது, இன்னொன்று எப்படி சுற்றுனா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இந்த விசுலேஷன் இஸ் நாட் ட்ரூ. என்ன பண்ண எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றும் பொழுது கடிகார மூல் திசையிலும் அதை எதிர்த்து சுற்றுது. இந்த காட்சி வந்து பயன்படுத்த உண்மையில்லை, ஏன்னா தற்சுழற்சி காந்தப்புலத்தில் உணரப்படும் ஒரு பண்பாக சொல்லுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றுது. அந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்குது. அது எப்படி சுற்றுனா ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுது, இன்னொன்று எப்படி சுற்றுனா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்படி இப்படிங்கிறத விசுலேஷன் நம்ம பார்க்க முடியாது. இந்த கரஸ்பாண்டிங் டு த கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னிங் எலக்ட்ரான்ஸ் த மேக்ஸிமம் 2 வேல்யூ த பாசிபிள் குவாண்டம் நம்பர். எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸாக சுற்றுது, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது. அப்படி சுற்றும்போது அதுக்கு குவாண்டம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா கிளாக் வைஸாக சுற்றும்போது +1/2, ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும்போது -1/2. The value of ms value is equal to -1/2 and +1/2. இந்த ms மதிப்பு வந்து +1/2 -1/2 அப்படி இருக்கும். அப்போ இது இந்த 4 ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்போம். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் l, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து s. இது 4மே வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்போம். இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். அசிமுத்தல் நம்பர் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். பிரின்சிபல் நம்பர் குவாண்டம் நம்பர் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த குவாண்டம் நம்பர்ஸ் இது வரைக்கும் எழுதணும். எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எழுதணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த
மெயின் ஃபியூச்சர் ஆஃப் கவுண்டர் நம்பர்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்தது ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் த டைம் இண்டிபெண்ட் த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேயே பார்த்தோம்னா இந்த டிஃபைன் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு ஒரு 4.1 பார்த்துருப்போம் நம்ம. டிஃபைன் ஆர்பிட்டால்ஸ் அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின்லாம் படித்து கொஸ்டின் நல்லா படிங்க, ஆன்சர் நல்லா படிச்சுட்டு பார்க்காம எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.